ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். 6 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய மாங்காய் ஊறுகாய் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு மாங்காய் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும், எந்த பக்குவத்தில் நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணோன்னா நமக்கு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் நல்ல ஒரு க்ரீமியான தயிர் சாதத்து கூட, லெமன் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை விட இட்லி, தோசை, சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான தயிர் சாதத்து கூட மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 3 ஒட்டு மாங்காய் எடுத்திருக்காங்க. கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒட்டு மாங்காய். இது வந்து தோட்டத்து காய். இந்த தோட்டத்து காய்னா ரொம்ப புளிப்பு டேஸ்ட் இருக்காது. மார்க்கெட் காய்னா உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் இது தோட்டத்து காய் தான். அதனால் இது 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிலோ அளவுக்கு வரும். நல்லா அலம்பிட்டு தண்ணிலாம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. மாங்காய் ஈரமாக நல்லா தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மாங்காய் பச்சடிக்கு நறுக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாகவே இருக்கலாங்க. நம்ம வதக்கும் போது நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இதே மாதிரி 3 மாங்காயுமே நல்லா அலம்பிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நான் சீவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் நம்ம அளந்துக்கலாம். முதல்ல 1 கப் அளவுக்கு கட் பண்ண மாங்காய், அடுத்து 2வது கப் அளவு, அடுத்து 3வது கப் அளவுக்கு, இது 4வது கப்பு, அடுத்து 5வது கப்புங்க, அடுத்து 6வது கப் அளவுக்கு. மொத்த மாங்காய் பார்த்திங்கன்னா 6 கப் அளவுக்கு இருக்குது. இது வந்து மொத்தத்தில் 1 கிலோ அளவுக்கு வரும். நான் தயிர் சாதத்துக்கு சாதம் வச்சுருக்கேன். சாதம் வெந்துட்டுருக்கு. சாதம் வெந்தோடனே சாதமும் வேக டைம் கரெக்டாக இருக்கும். அதுக்குலாம் நம்ம மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நல்லா ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெந்தயம் நல்லா நிறம் மாதிரி வரணும். வெந்தயம் நல்லா நிறம் மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். வெந்தயம் வந்து அதிகமாக வறுபட்டுச்சுன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. வெந்தயத்தோட கலரை பாருங்கள். கடுகு நல்லா வெடித்து ரெடி ஆகிடுச்சு. வெந்தயத்தோட கலர் பாருங்கள், நல்லா அழகாக நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். எல்லாமே ஈரம் இல்லாத பிளேட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா கூட ஊறுகாய் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலே தாங்க ஊறுகாய் ரெடி பண்ண போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய். கிள்ளிலாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கக்கூடிய மாங்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாங்காய் பச்சடிக்கு நறுக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நறுக்கி தான் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்செல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருங்காயம் நம்ம முன்னாடியே சேர்க்கணுங்க, மறந்துட்டேன். அதனால் 2 கட்டி பெருங்காயம் நம்ம எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். நம்ம வேக நமக்கு பெருங்காயம் நல்லா கரைஞ்சி வந்துடும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கடுகும் வெந்தயம் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்க்கும்போது மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு வதக்க நல்லாவே கல்லுப்பு கரைஞ்சிடுங்க. அதனால் நம்ம தைரியமாகவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. முன்னாடியே உப்பு சேர்க்கறதுனால மாங்காய் நல்லா கரைஞ்சி வெந்து வந்துடும். அதனால் முதலே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா அடி பிடிக்காமல் கலரி விட்டுக்கோங்க. நான் லோ ஃப்ளேம்லேயே தாங்க ரெடி பண்ணுறேன். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க.
இப்போவே பாருங்கள் பாதி அளவுக்கு லைட்டாக கரைஞ்சி வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணுங்க. நமக்கு இந்த மாங்காயில் வந்து ரொம்ப புளிப்பு டேஸ்ட் இருக்காது, அதனால் நான் 1/4 கப் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருந்தால் நம்ம இன்னும் 1 ஸ்பூன் கூட நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கியாச்சுங்க. ஒரு 60% நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வேகட்டும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தாங்க இருக்குது. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கடுகும் வெந்தயம் சேர்த்த பொடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அந்த அரைச்ச பொடி பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தது. நான் எல்லா பொடியும் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் வெல்லமும் சேர்க்குறதுனால நமக்கு ஊறுகாய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்த்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு லோ ஃப்ளேம்லேயே தாங்க வேகணும். திரும்ப ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நமக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஆனால் அடிப்பிடிக்காமல் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கணும். நம்ம போட்டிருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே மிதந்து மேலே வந்து நம்ம அல்வா பக்குவத்துக்கு நம்ம திரண்டு வந்துருச்சுன்னா நம்ம ஊறுகாய் வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்து கொதித்து நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே இந்த அளவுக்கு வந்துடும். நம்ம கலரும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அல்வா பக்குவத்துக்கு நம்ம பேனில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம செஞ்சுருக்கக்கூடிய ஊறுகாய் பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு வந்து தண்ணி படாமல் கை படாமல் வச்சுருந்தோன்னா ஊறுகாய் பார்த்திங்கன்னா நல்லாவே அழகாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சாம்பார் சாத்து கூட, ரசம் சாத்து கூட, லெமன் சாதம், சப்பாத்தி கூட இந்த ஊறுகாய் உண்மையாகவே சொல்கிறேன் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சின்னதாக ஒரு புளிப்பு, சின்னதாக ஒரு காரம், லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட நமக்கு ஊறுகாய் சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுங்க. தண்ணி படாமல் நல்லா வச்சுருந்தோன்னா நமக்கு பூசானம்லாம் பிடிக்காமல் ஊறுகாய் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வரும். இப்போ நமக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, வெந்திருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வெந்திருக்கும். நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுட சுட இட்லி கூட அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். ப்ரெட்டு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கிளறிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. சின்னதாக மைல்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட நமக்கு ஊறுகாய் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக அட்டகாசமாக நான் தகன்னு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறினத்துக்கு அப்புறம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினத்துக்கப்புறம் பாருங்கள், நல்லா நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூட போட்டு செஞ்சால் தாங்க நமக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் பாட்டிலில் வந்து எண்ணெய் மேலே நிற்கிற மாதிரியே நம்ம எண்ணெய் பாட்டிலில் சேர்த்துக்கோங்க, ஊறுகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தகன்னு மினுன்னு அட்டகாசமான மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து வைக்கும்போது லைட்டாக எண்ணெயோடு சேர்ந்து வரும். எண்ணெய் இல்லாமல் நம்ம ஊறுகாய் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்ல தயிர் சாதம், க்ரீமியான தயிர் சாதம், பால், தயிர், கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து கடுகு தாளித்து நான் தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊறுகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போய் சாப்பிடும்போது இந்த வெயில் நேரத்தில் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வாங்க, இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ண பாட்டிலில் இந்த மாதிரி ஊறுகாய் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஈரமான ஸ்பூன் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா அழகாகவே 6 மாதம் சூப்பராக வரும். இந்த மாதிரி எண்ணெய் மிதக்க இருக்கணுங்க. இருந்துச்சுன்னா நமக்கு மேலே ஃபங்கஸ் வராது. அப்படியே நான் மூடி எடுத்து வச்சிடுறேன்.
இங்கே பாருங்கள் அப்படியே இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஊறுகாய் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பாட்டில் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ஊறுகாய் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே டேஸ்ட் நல்லாவும் வந்திருக்கு. அதிகமான காரம்லாம் இல்லை, அதிகமான புளிப்பு டேஸ்ட்டும் இல்லை. சின்ன ஒரு புளிப்போட சின்ன ஒரு மைல்டான காரத்தோட சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட மாங்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நல்லா தயிர் சாப்பிட்டு கூட அந்த ஊறுகாய் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.